Hey guys, 2025 Mr. Olympia Classic Physics Division start ஆகிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் வெறும் 4 days இருக்கிறனால இல்ல மைக் சோமோஃபோர்டோட ஹைட் இஷ்யூ அண்ட் வெயிட் கேப் பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். மைக் சோமோஃபோர்டோட கரண்ட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 212 lbs, அதாவது 96.2 kg இருக்காரு. இதே 96.2 kgல தான் இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா கிளாசிக் பிசிக்ஸ் டிவிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதா அறிவிச்சிருக்காரு. பட் ஆக்சுவலி 212 lbsல கிளாசிக் பிசிக்ஸ் டிவிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாடி பில்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 feet 10 inches இருக்கணும். மைக் சோமோஃபோர்டோட ஹைட் வந்து உங்களுக்கே தெரியும். he is not a tall body builder. இவர் பார்க்க 5 feet 10 inches மாதிரி கண்டிப்பா இல்ல அப்படிங்கறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. பாடி பில்டிங் சர்க்கிள்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக் சோமோஃபோர்டோட ஹைட் வந்து 5 feet 8 inches தான் இருப்பாரு, அதாவது 172.7 centimeter தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா வெயிட் செக்கிங்ல இன்கேஸ் மைக் சோமோஃபோர்ட் வந்து 5 feet 8 inches இருந்தாரு அப்படின்னா அவரோட வெயிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 197 lbs மட்டும் தான் இருக்கணும். அதாவது இப்ப இருக்கிற பாடி வெயிட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 15 lbs கம்மி பண்ணா மட்டும் தான் இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியால பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. மேபி இவர் 5 feet 9 inches கூட இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவரோட வெயிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 204 lbs. 5 feet 9 inches இருந்தா கூட இவர் வந்து இன்னும் 8 pounds வந்து லாஸ் பண்ணும், அதாவது ஆல்மோஸ்ட் 4 kilo வந்து லாஸ் பண்ணா மட்டும்தான் இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியால கம்பீட் பண்ணவே அலோவ் பண்ணுவாங்க. சோ गाइस, உங்க அசம்ஷன்ல மைக் சோமோஃபோர்டோட ரியல் ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறது நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற வெயிட் கேப் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.